சரிக்கா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவனில் வாழுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஜீவனில் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நமக்கு தந்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலே கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதாம். பூமியிலே நாம் கட்டவிழ்க்கிறது எதுவோ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 28:7 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அவர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அப்போ அவருடைய இருதயம் முழுவதுமாய் தேவனை நம்பி இருந்தபடியினால் அவர் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஒரு பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த பக்தன் அவ்வளவு ஒரு நம்பிக்கை தேவன் மேல. நிச்சயமாய் என் தேவன் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்போ இன்றைக்கு நாம் எதன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம்? யார் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம்? தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோமா? இல்ல எதிரான சூழ்நிலைகள் மேல அதிகமாய் நம்பிக்கையை வைத்திருக்கிறோமா? அவர் சொல்லுகிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதை நம்பி இருக்கிறது? அவரை நம்பி இருந்தால் நாம் நிச்சயம் சகாயம் பெறுகிறவர்களாய் இருப்போம். இதை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு கூட நம்ம ஒரு வார்த்தைய ஆழமாய் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மார்க்கு 8 29 மார்க்கு 8:29. மார்க்கு 8:29. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரேத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பட் ஹூ டு யூ சே தட் ஐ ஆம்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த காலை வேளையில தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்கிற ஒரு கேள்வி, ஹூ டு யூ சே தட் ஐ ஆம்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ அங்க பேதுரு சொல்லுகிறாரு, நீர் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேள்வியாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது நம் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த காலை வேளையிலே கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. நாம் அவரை யாராக பார்க்கிறோம்? Who do you say that I am? யாராக நம்ம அவரை சொல்லுகிறோம், பார்க்கிறோம், சொல்லுகிறோம் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில நம்மிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த நாட்கள்ல இயேசுவை பற்றி பல பேர் பல ஒப்பீனியன்ஸ் வச்சிருந்தாங்க. அவரை ஒரு தீர்க்கதரிசியா பார்த்தாங்க, ஒரு போதகரா பார்த்தாங்க, அல்லது ஒரு அற்புத மிராக்கிள் ஒர்க்கரா அவரை பார்த்தாங்க. ஆனா இயேசு நேரடியா தன்னுடைய சீஷர்களிடத்துல கேட்கிறார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அல்லது நீ என்ன சொல்லுகிறாய்? நான் யார் என்பதை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்றதுல இருந்து நம்ம எடுக்கிறது இல்ல. மற்றவங்க ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா விசுவாசம் என்பது தேவன் நமக்கு உள்ளுக்குள்ளே தருகிற ஒரு வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அனுபவபூர்வமாய் கிறிஸ்துவை நாம் யாராக பார்க்கிறோம் என்பதில்தான் அவரை பற்றின வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும்.
இல்லன்னா இந்த உலகத்துல வாழ்றவங்க சொல்றது, ஏதோ வாசிக்கிறத வச்சு, ஆமா அவர் கிறிஸ்து, அவர் இரட்சகர், அவர் இம்மானுவேல் அப்படின்னு உதட்டளவுல அவர பற்றி சொல்லுவோமே தவிர, உள்ளத்திலிருந்து அவர் எனக்கு யாராய் இருக்கிறார் அப்படிங்கிற வெளிப்பாட்டிலிருந்து அவரை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த வெளிப்பாட்டின் அறிவு எந்த ஒரு மனிதன் பெற்றிருக்கிறானோ, அவனே ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவை அறிவது அப்படிங்கிறது, அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. பேதுரு, "நீர் கிறிஸ்து" அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது, தன்னுடைய புத்தியினால அவர் சொல்லல. அங்க வாசிக்கலாம் மத்தேயு, இதே சம்பவம் மத்தேயு 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 16, 17. மத்தேயு 16, 17ல இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சம்பவத்த முழுவதுமே வாசிக்கலாம். 13வது வசனத்திலிருந்து வாசிங்க ஆன்ட்டி. மத்தேயு பின்பு 16, 13. பின்பு இயேசு பிலிப்பு செசேரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷன் குமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு ம். அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானம் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ம். அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ம். அடுத்தது வாசிங்க ஆன்ட்டி. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இங்க இயேசு சொல்றாரு. அங்க அங்க தனிப்பட்ட அவங்க முதல்ல கேட்கிறாரு, ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. அடுத்ததாக தனிப்பட்ட முறையில கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவரை நாம் யார் என்று சொல்லுகிறோம். யாருன்னு சொன்ன உடனே நம்ம படிச்சத வச்சுட்டு மூளை அறிவுல நம்ம சொல்லலாம், எத்தன காரியங்கள் அவர் அவர் இரட்சகரா இருக்கிறார், கிறிஸ்துவா இருக்கிறார், சமாதான பிரபுவா இருக்கிறாரு, அவர் அதிசயமானவர். இதெல்லாம் மூளை அறிவிலிருந்து சொல்வது அல்ல. அங்க இயேசு சொல்றாரு, பேதுரு சொன்ன பொழுது, "நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து" அப்படின்னு சொன்ன பொழுது, அங்க இயேசுவுக்கு ஒன்று தெரிந்தது, மாம்சமும் இரத்தமும் அதை அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏதோ படித்த ஞானத்துல, கேள்வி அந்த ஞானத்துல அவன் கிறிஸ்துவை குறித்து அவன் அந்த வெளிப்பாட்டை பெறவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒன்றை வெளிப்படுத்தும் பொழுது, எப்போ எந்த இருதயம் உணர்கிற இடத்துல இருக்குதோ, அந்த இருதயத்துக்குத்தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அருளப்படும் என்று சொல்லி மத்தேயு 13ல நம்ம தியானித்தோம். விதைக்கிறவனுடைய உவமையில நம்ம பார்த்தோம். அப்போ எந்த ஒரு இருதயம் உணர்கிற இருதயமா இருக்கிறதோ, அந்த இருதயத்திற்கு தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாய் யார் அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ தேவனை தேவனை நாம் அறிந்து கொள்வது என்பது பரிசுத்த ஆவியானவரால் பரலோக தகப்பனால் நமக்கு அருளப்படுகிற ஒரு ஒரு ஈவாய் இருக்கிறது, ஒரு கிஃப்டா இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இயேசுவை கிறிஸ்துவாய், அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், அவரை இரட்சகராய் அறிவது என்பது, அது வெறும் அறிவு சார்ந்தது கிடையாது. அது பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அறிவாய் இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இயேசு யார் என்பதை பேதுரு உணர்ந்த அந்த நேரத்திலேயே அவருடைய அடையாளம் மாற்றப்பட்டது, அவருடைய நோக்கம் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்துவை அறிய தொடங்கும் பொழுது நம்முடைய அடையாளம் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம பர்பஸ், நம்ம வாழ்க்கைக்கான அந்த நோக்கம் அதுலதான் உறுதிப்படுகிறதா இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள
புதிய சிருஷ்டியாய் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். இந்த புதிய சிருஷ்டியாய் நம்ம இருக்கிறோங்கிறத உணரும் பொழுதுதான் தேவனோடு கூட நாம் எப்பொழுதும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர முடியும், அறிய முடியும், உணர முடியும். இப்போ நோயிங் அபவுட் ஹிம்முக்கும் நோயிங் ஹிம்க்கும் வித்தியாசம் இருக்குது. அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவரை தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. கூட்டமா அன்றைக்கு இயேசுவை ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அவரை பற்றி பல கருத்துக்களை அந்த ஜனங்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இல்ல? வெளிப்பாடு இல்ல. வெறும் இன்ஃபர்மேஷன்ஸா நிறைய காரியங்களை கேதர் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷனா இருக்கிற அறிவு நமக்கு உதவாது. இன்னைக்கு அந்த நாட்களிலும் எத்தனையோ பேர் வியாதியஸ்தர்களா இருந்தாங்க. ஆனா இந்த 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அங்க அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் என்பதை அவரை குறித்து அவள் அறிந்து உணர்ந்திருந்தபடியினால், அதுதான் விசுவாசம். இன்னைக்கு அத்தனை பேர் வியாதியஸ்தர்களா இருக்கிறவங்க மத்தியில இவ போய் ஜெபிக்கல, எதுவுமே இயேசு கிட்ட பேசல. ஆனால் அவள் அவரை அறிந்து உணர்ந்திருந்தாள். அந்த வெளிப்பாடு அவளுக்கு கிடைத்தபடியினால நிச்சயமா இந்த மனிதருடைய அவர் அணிந்திருக்கிற ஆடையில கூட அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அவள் அறிந்திருந்தபடியினால், உணர்ந்திருந்தபடியினால், அந்த வெளிப்பாட்டை அவள் பெற்றிருந்தபடியினால் அவ போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல அங்கே சுகம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அவரை யாராக பார்க்கிறோம் என்பதில்தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்குது. இன்றைக்கு அவரை குறித்த வெளிப்பாட்டை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? அவரை ஜீவனா பார்க்கிறோமா? அவர் முழுவதும் வல்லமை உள்ளவராய் அவரை அறிந்திருக்கிறோமா? அப்போ அவரை பற்றி தகவல்களை இன்னைக்கும் எத்தனையோ இன்ஃபர்மேஷன்ஸ் வருஷ கணக்குல நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருந்தோம். அது எல்லாமே இன்ஃபர்மேஷனா தான் இருந்தது. எப்போ அவரை உணர ஆரம்பித்தோமோ இது நம்முடைய ஆத்துமாவிலையும் சரீரத்திலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவரை பற்றி தெரிந்து கொள்வதை விட அவரை தனிப்பட்ட முறையில் அறிவதே முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள் ஆகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் அப்படின்னு குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்போ அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். இதெல்லாம் அறிகிறதுக்கு எல்லாத்தையும் அவர் நஷ்டமா பாக்குறாராம், குப்பையாக எண்ணுகிறாராம். இந்த வசனத்தை ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறது. நான் அதை அப்படியே தமிழ்ல வாசிக்கிறேன். இயேசுவின் அதிசயங்களை இன்னும் முழுமையாக அறிய வேண்டும் என்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் பொங்கி வழியும் வல்லமை எனக்குள் செயல்படுவதை அனுபவிக்க வேண்டும் என்றும் நான் இடைவிடாமல் வாஞ்சிக்கிறேன். அவருடைய பாடுகளில் நான் அவரோடு ஒன்றாவேன், அவருடைய மரணத்திலும் நான் அவரோடு ஒன்றாவேன். அப்பொழுதுதான் மரணத்தின் பிடியிலிருந்து உயிர்த்தெழுந்த அவரோடு நானும் முழுமையான ஒன்றிணைப்பை அனுபவிக்க முடியும்.
அப்போ இந்த 3 காரியங்கள் அது சொல்லுகிறதா இருக்கிறது. முழுமையான அறிவு. இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வது மட்டும் போதாது. அவருடைய அதிசயங்களை அனுபவப்பூர்வமாக அறிய வேண்டும். அனுபவபூர்வமாக எக்ஸ்பீரியன்ஷியலா அவரைப் பற்றி அவருடைய அதிசயங்களை அனுபவப்பூர்வமாய் அறிய, அறிய, அறிய நாமும் அந்த காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுவோம். இயேசுவை உயிர்த்தெழச் செய்த அதே வல்லமை இன்று நமக்குள்ள என்ன செய்யணுமா? செயல்படணும். அது நம்மை எல்லா விதமான சோர்விலிருந்து, பலவீனங்களிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அவருடைய பாடுகளில் ஒன்றாகுதல் அப்படின்னா, அவருடைய மரணத்தில் நாம் ஒன்றாகுதல். பழைய மனுஷன் அவருடைய மரணத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அவருடைய உயிர்த்தெழுதலில் புதிய மனுஷனாக நாம் அவரோடு கூட வாழ்கிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நானும் இயேசுவும் வேற வேற இல்ல அப்படிங்கிற நிலையை அடைவதற்கு பவுல் விரும்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம்? அவரை தனிப்பட்ட முறையில எக்ஸ்பீரியன்ஷியலா அவருடைய பாடுகளின் ஐக்கியம் வசனம் சொல்லுது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்போ நம்முடைய பாடுகளை என்னுடைய பாடுகளை அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். அந்த ஐக்கியத்துல நம்ம ஒன்றாக வேண்டும். இன்னைக்கு உலகத்துல நமக்கு வருகிற அந்த பாடுகள், உபத்திரவங்கள், இது எதுவும் நமக்குரியது அல்ல, எனக்குரியது அல்ல. அது அவருக்குரியது என்பதை நம்ம எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது அந்த காரியங்களிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு இத உணராத இடத்துல இந்த வெளிப்பாடு இல்லைங்கிறதுனாலதான் நமக்கு பல நேரங்களிலே மனுஷரை போல சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அனுபவபூர்வமாய் கிறிஸ்துவை யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஜீவனில் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஒரு கூட்டமா இயேசுவை பற்றி அறிந்திருக்கிற கூட்டமா இருக்கிறோமா? இல்ல இயேசுவை அறிந்திருக்கிற கூட்டமாக நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு இந்த கேள்வியை தான் நம்மை பார்த்து கேட்கிறார் என்றால், நம்ம பதில் நம்முடைய விசுவாசத்தையும் தேவனுடனான நித்தியமான அந்த உறவையும் அவருடனான வாழ்கிற அந்த நித்தியமான வாழ்க்கையையும் நாம் சொல்லுகிற பதில் தீர்மானிக்கிறதா இருக்கிறது. வாயினால் அறிக்கை செய்து இருதயத்துல உணர்ந்து இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லி ரோமர்ல பார்க்கிறோம். இருதயத்துல யாரை விசுவாசிக்கிறோம்? எதை விசுவாசிக்கிறோம்? இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால், விசுவாசிப்பது என்றாலே அவரை அறிந்து உணர்வது. எக்ஸ்பீரியன்ஷியலா எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார், அவர் அதிசயமானவராய் இருக்கிறார், அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை யார் ஒருவர் அனுபவபூர்வமாக உணர்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். சரீரத்துல ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். ஆத்துமாவுல ஒரு மிகப்பெரிய விடுதலையையும் ரட்சிப்பையும் அனுபவிக்க முடியும். இன்றைக்கும் இந்த ரட்சிப்பை நம்ம அனுபவிக்கலனா அவரை நாம் முழுவதுமாய் உணர்வு பூர்வமாய் அனுபவபூர்வமாய் இன்னமும் கிறிஸ்துவை அறியவில்லை, உணரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் நமக்கு உலகத்துல இருக்கிறவங்கள போல பயம் வருது, கவலை வருது அப்படின்னா உன்னை புரியணும், இன்னமும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறியவில்லை. இன்னைக்கு நம்மளையே நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். இயேசு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ஒரு பெயராக இருக்குதா, அல்லது அவரை நான் நேரில் சந்தித்த என் இரட்சகராய் அவர் இருக்கிறார்? இரட்சகராய் இருக்கிறாரா? ஒண்ணு, அவர் ஒரு இயேசுனா எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோமா? அல்ல அவர்
நான் சந்தித்து உணர்ந்த என் இரட்சகராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா? உண்மையாவே நம்முடைய இருதயம் அவர் கிறிஸ்து என்பதை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இதுலதான் மாற்றம், இதுலதான் மாற்றம்ங்கிறது இல்ல. இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும்னா, இன்னைக்கு இந்த வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது, ஒரு காரியத்த தேவன் எனக்கு ஒரு ஒரு சீனா காமிச்சாரு. ஒரு ஒரு பால் இருக்கு. அது ஃபுல்லா தண்ணி இருக்கு. அதுல ஃபுல்லா ஹோல்ஸ் போட்டிருந்தா, அது எப்படி அந்த தண்ணீர் ஒரு ஃபோர்ஸ்ல எல்லாமே வெளிய வருமோ, இல்ல ஒரு 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 எந்த ஒரு 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 சாதாரணமான ஒரு துருத்தியா இருக்கட்டும், ஒரு தோல் பையா இருக்கட்டும், அதுல ஓட்டை போடும்பொழுது, எல்லா பகுதிகளிலிருந்தும் அங்க தண்ணீர் வெளிய வரும். அதுபோலதான் கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறவர்களுடைய கண்களிலிருந்து அவரை வெளிப்படுத்த முடியும். அவர்களுடைய நாவிலிருந்து அவர் வெளிப்பட முடியும். அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர் வெளிப்படுவார். அவங்க பேசினா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அவங்க பார்த்தா வியாதிகளும் பிணியாளிகளும் சுகமாகிறதையும் பிசாசுகள் ஓடுகிறதையும் பார்க்க முடியும். அவங்க கை வைத்தா அங்க சுகம் நடக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆழமாய் அறிந்து உணர்ந்தவர்கள், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்தவர்களுடைய சரீரத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அந்த இருதயம் முழுவதுமாய் அவரை நம்ப நம்ப நம்ப, அவரை உணர 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 சரீரத்துல இருந்து கூட ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. நிழல் படுது, வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. ஏன்னா, அவரை உடையவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அனுபவபூர்வமாய் அவரை தங்களில் பெற்றிருக்கிறவர்களாக அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த இடத்திற்கு நம்ம வரும்பொழுது நம்முடைய நம்ம ட்ரெஸ்ஸ கொண்டு நம்ம சரீரத்துல போட்டிருக்கிற இல்ல நம்ம கையில யூஸ் பண்ற கர்ச்சீஃப்ல கூட அங்க பவர் ரிலீஸ் ஆகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த இடத்துக்கு நம்ம மனது வரணும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அப்படிங்கிறத உணர 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 நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பகுதிகளும் மாறத் தொடங்கும். இதுக்கு உதாரணமா சில உதாரணங்கள பார்க்கலாம். முதல்ல கேள்விப்படுறாங்க. அடுத்து உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்குது? வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 4:29. நான் செய்த யோவான் எல்லாவற்றையும் ம், ஒரு ம். மனுஷன் எனக்குச் சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றான். அவர் எனக்கு நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள். அவ இயேசு கிறிஸ்துவிட்ட சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து வந்து அவளிடத்துல அங்க பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு ஆர்வம் இல்லாம தான் இருக்குது. அப்புறம் அவர் பேச பேச அதுல அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் தன்னுடைய குற்ற உணர்வின் நிமித்தம் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இயேசுவினிடத்துல அங்க அவள் சொல்லாமல் சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு அவள் அவள் வாழ்க்கையில அவளுக்கு சம்பவித்ததை அப்படியே அவர் சொல்லும் பொழுது, அவள் அனுபவபூர்வமாக அவரை அறிந்து கொண்டு அந்த ஊருக்குள்ள போய் சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? உணர்வு பூர்வமாய் அறிய ஆரம்பிக்கிறா. முதல்ல அவ சாதாரணமா தான் இயேசுவின் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறா. ஆனா, அவர அறிய அறிய அவர் பேச 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 அவளுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஷியலா அவர உணர ஆரம்பிக்கிறா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையையும் இவர் சொல்லுகிறாரே! இது யாருக்கும் தெரியாதுன்னு நெனச்ச காரியத்த கூட இவர் சொல்லுகிறாரே! அப்படின்னு
அவரை அனுபவபூர்வமாய் அவள் உணர்ந்து ஒரு சாட்சியாக அவள் மாறினதை பார்க்கிறோம். வந்து பாருங்கள்னு சொல்லி அந்த ஊர்ல உள்ளவங்களெல்லாம் அவ கூப்பிடுகிறா. அவர்களும் வந்து பார்க்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, "நீ சொன்னதினால் அல்ல" அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அங்க இருக்கும். யோவான் 4ல அந்த வசனம் வாசிங்க ஆன்ட்டி. 42, 42, 41, 42. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நீ சொன்னதுனால இல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அவர்களும் உணர்வடைந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்ட பொழுது. அவங்களும் சாதாரணமா தான் வர்றாங்க. இவ சொன்னத கேட்டு வர்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க, "நீ சொன்னதுனால இல்ல, அவர் அவர் அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர்." இன்னைக்கு நீங்க எப்படி அவரை பார்க்கிறீங்க? அவர் உங்க வாழ்க்கையில இரட்சகராய் இருக்கிறார், விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அப்போ முதல்ல சாதாரணமா ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஷியலா அறிய அறிய அவரில் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அடுத்ததா நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரணம். யோவான் 20:28. யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அ இப்போ இந்த தோமா ஒண்ணு சொல்றாரு. அவர் கையில நான் போட்டு அவர் காயங்கள நான் தொட்டு பார்த்தாதான், அவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நான் நம்புவேன்னு சொல்லி தோமா சொல்றாரு. இந்த தோமாவுக்காக அங்க வாசிக்கலாம் ஆன்ட்டி. 26ல இருந்து வாசிங்க ஆன்ட்டி. ம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு ம். அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா சரி. அதற்கு ஆ. பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். சந்தேகப்பட்டவன் தான் அவனுக்காக அங்க கதவுகள் பூட்டப்பட்ட கதவுகள் வழியாய் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ தோமாவ பார்த்து சொல்றாரு, தோமாவே, நீ உன் விரல இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கைய நீட்டி என் விலாவுல போடு. அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. நீ என்னைய ஏன் நம்ப மாட்டேங்கிற? நீ என்னை ஏன் விசுவாசிக்கல? அங்க இதெல்லாம் தோமா உணர்கிறார். ஐயோ! பூட்டின அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து உள்ள வருகிறார். இவர் மெய்யான தேவன். அவருடைய காயங்களை அவர் காண்பிக்கிற பொழுது தோமா உணர்கிறார். அனுபவபூர்வமாய் இவரே மெய்யான கிறிஸ்து என்பதை அவர் உணர்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகுது. பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, என் தேவனே அப்படின்னு சொல்றாரு. ஒரு சந்தேகம் இப்ப ஆழமான ஒரு வெளிப்பாடாய் தோமாவுக்கு மாறினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு செய்த நன்மையான ஈவுகளா இருக்கலாம், அற்புதங்களா இருக்கலாம், அதிசயங்களா இருக்கலாம். அது அவர் மேல் ஒரு ஆழமான வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்ததா? இல்ல அந்த ஒரு அற்புதம் முடிஞ்சு போன உடனே அவர மறந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி இன்னும் ஒரு அடுத்த அற்புதம் வர்றதுக்காக பயந்துகிட்டு, புலம்பிக்கிட்டு, முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? தோமா கிட்ட சொல்றாரு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இப்ப பவுலை தேவன் சந்திக்கிறார். தனிப்பட்ட முறையில பவுல சந்திக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:5.
அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆ. அங்க பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? நீர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை அங்கே பவுல் கேட்கிறத பார்க்கிறோம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லி அங்க தன்னை வெளிப்படுத்துகிறார். 3 நாள் அங்க குருடனாய் அங்க சவுல் இருக்கிறத பார்க்கிறோம். 3 நாட்கள் அந்த முடிவுல அனனியா வந்து அங்கே அவன் மேல கைகளை வைத்த பொழுது அவன் கண்கள்ல இருந்து செதில்கள் விழுது. அவன் தேவனை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். உணர்வு பூர்வமாய் பவுல் அறிந்து கொண்டதுனாலதான் இத்தனை ரகசியங்களை நம்ம வேதத்துல பவுல போல ரகசியங்கள் எழுதுனது யாரும் இல்ல. அத்தனை வெளிப்பாடுகள், அத்தனை ரகசியங்களை பவுல் எழுதுகிறார் என்றால் அவர் அவரை ஆழமாக உணர ஆரம்பித்திருந்தார். அவருடைய வாழ்க்கை டோட்டலா அதுக்கு முன்னாடி அவர் இருந்த வாழ்க்கைக்கும் அதுக்கு பிறகு இந்த என்கவுண்டருக்கு பிறகு பவுலினுடைய வாழ்க்கை முற்றிலும் தலைகீழாக மாறினது. அப்போ இது நம்முடைய வெளிப்பாட்டை நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு இந்த காலை வேளையில நம்மை பார்த்து கேட்கிறார் என்றால் இது கிறிஸ்துவை பற்றின நம்முடைய வெளிப்பாட்டை பற்றின ஒரு கேள்வியா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற நபர்கள் எதை நம்புறாங்கங்கிறது கிடையாது. நம்ம சபையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கங்கிறது கிடையாது. நாம் அவரை தனிப்பட்ட முறையில எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அவர் கேட்கிறாரு, எல்லாரும் சொல்றாங்க சரிதான், ஆனா நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? இன்னைக்கு உங்கள்ட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் இயேசு அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா, நீங்க அவரை யாராக அறிந்திருக்கிறீர்கள்? யாராக அவரை உணர்ந்திருக்கிறீர்கள்? அவர் அவர்தான் மெய்யான கிறிஸ்து என்ற உண்மையை நம்ம அறியும் பொழுது நம்முடைய நமக்குள்ள இருக்கிற பயம் என்பது அது தன் பலத்தை இழந்து போகும். விசுவாசம் அசைக்க முடியாததா மாறும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நித்தியமான ஒரு பர்பஸ் இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு உங்களை நீங்களே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இயேசு என்பவர் அவர் தெரிந்த ஒரு பெயரா அல்லது தனிப்பட்ட முறையில நான் சந்தித்த என் இரட்சகரா? அப்போ உண்மையாவே உங்க இருதயம் அவர் இரட்சகர், அவர் இம்மானுவேல், அவர் அதிசயமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படிங்கிறத நீங்க இருதயத்தில் அறிந்து உணர்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயம். சரி, இப்போ இந்த வெளிப்புறமா அவர் கிறிஸ்து அப்படிங்கிறத மனதிலிருந்து உணர்ந்து கொள்கிறோம். இப்போ அடுத்ததா ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது இந்த கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இயேசுவை பற்றின ஒரு வெளிப்பாடு பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அறிந்திருக்கிறார். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். வாசிக்கலாம். கொலோசேயர் 1:27. கொலோசேயர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்றைக்கு வெளிப்பாடா இருந்த கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்ம உணர்கிறோம்? யோவான் 14:17 இயேசு சொல்றாரு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு யார் என்கிறத முதல்ல அறிந்து கொள்றோம். அதற்கு பிறகு அவர் நமக்குள் இருக்கிறதை நாம் உணர ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு லிட்ரலா
இந்த கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். பேதுருவினுடைய அந்த ஒரு அறிக்கை, அவர் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஒரு டோர நமக்கு திறந்திருக்கு. ஆனா இந்த புதிய ஏற்பாடு, இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல அதனுடைய நிறைவு என்பது இன்னும் ஆழமா உள்ள போய்க்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவை அறிவது மட்டும் அல்ல, அவரோடு ஒன்றாக கலப்பதுதான் மிக முக்கியம். 1 கொரிந்தியர் 6:17 பார்க்கிறோம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். கலாத்தியர் 2:20 நேற்று நம்ம தியானித்தோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பேதுரு யாருன்னு அவர அடையாளம் சொல்றான். ஆனா இன்றைக்கு விசுவாசிகளின் உள்ள இருக்கக்கூடிய ஜீவனாக கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவனாய் அவர் இருக்கிறார். நம்மோடு கூட அவர் ஒன்றாக கலந்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்னுடனே கூட எனக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கிறவர்கள்தான் மிகப்பெரிய காரியங்களை இந்த பூமியில செய்ய முடியும். இல்லனா நம்ம தேவை, நம்ம நம்ம காரியம், நம்ம பிள்ளைங்க காரியம், நம்ம எதிர்காலம், இதையே குறிச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி உலக மனுஷனை போலயே வாழ்ந்து, உலக மனுஷனை போலயே சிந்திச்சு, உலக மனுஷனைய போலயே இந்த உலகத்தை விட்டு போயிருவோம். ஆனா ஒரு டிவைன் பர்பஸ் நம்ம ஒவ்வொருவர் மேல இருக்கிறபடியினாலதான் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு மறைபொருளா இருந்தது. ஆதி காலத்துல இருந்து எல்லா பரிசுத்தவான்களுக்கும் மறைக்கப்பட்ட ரகசியமா இருந்தது. பழைய ஏற்பாட்டுல தேவன் மக்களோடு இருந்தார். ஆனா இப்பொழுதோ அவர் மக்களுக்குள் இருக்கிறார். எசேக்கியேல் 36ல இதெல்லாம் இன்னும் டீப்பரா அந்த கிறிஸ்து எப்படி நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத வர்ற நாட்கள்ல டீப்பரா பார்க்க பார்க்க பல ஏரியாஸ்ல உங்களுடைய இருள்கள் விலகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என் ஆவியை உங்களுக்குள் உங்கள் உள்ளத்திலே வைத்து, நம்முடைய உள்ளத்துல அவருடைய ஆவியை அவர் வைத்து என்று சொல்லி எசேக்கியேல் 36ல 27வது வசனம் சொல்லுது. அந்த வார்த்தை இப்பொழுது என்ன செய்திருக்கிறது? நிறைவேறி இருக்கிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் இன்றைக்கு நமக்கு அடையாளமாய் மாறுகிறார். இன்னைக்கு உங்க பேர்ல நீங்க உங்களை குறிச்சு என்ன அடையாளம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க? இல்ல நான் ஒல்லியா இருக்கிறேன், உயரமா இருக்கிறேன், கட்டையா இருக்கிறேன், நெட்டையா இருக்கிறேன், திறமை இல்லாதவளா இருக்கிறேன், இல்ல திறமை உள்ளவளா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, இல்ல எனக்கு ஞானம் இல்ல, இப்படின்னு சொல்லி உங்க பேருக்குள்ள உங்க ஐடென்டிட்டிய வச்சிருந்த நீங்க இப்போ கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது அப்பதான் நீங்க உண்மையாகவே யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத அறியலனா நம்முடைய ஐடென்டிட்டி உலக மனுஷங்களை போலதான் நம்முடைய சரீரத்தின் மேல நம்ம ஐடென்டிட்டிய வச்சிருப்போம். இந்த சரீரத்தை குறித்து மத்தவங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, இல்ல நம்முடைய ஞானத்தை குறித்து, நம்முடைய செயல்பாடுகளை குறித்து, நம்ம திறமைசாலியா இருக்கிறோமா, ஞானவான்களா இருக்கிறோமா, இல்ல நம்மளை குறித்து உலகம் என்ன சொல்லுது, இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டியா இருக்கும். ஆனால் இது நான் அல்ல, இந்த நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நான் கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம வரும் பொழுதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் எனக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். தேவனுக்கு பிள்ளைகளாய், கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரராய், சகோதரிகளாய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாய் யார் ஒருவர் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களே பயம் இல்லாமல் இருப்பார்கள். விசுவாசத்துல அவர்களால நிலைத்து நிற்க முடியும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13:5. விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறிவீர்கள். அறியீர்கள்.
அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எப்படி சோதிச்சு பார்க்கணுமா? உங்கள உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணுங்க. எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? நமக்குள்ள பயம் இருக்குது, கவலை இருக்குது, சோர்வு இருக்குதுன்னா, அந்த டெஸ்ட்ல உண்மையிலே நம்ம என்ன செய்யல? இன்னும் பாஸ் ஆகல. விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இத அறியலனா நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் இன்னமும் இல்லை. லிட்ரலா இன்றைக்கு உலகத்தை படைத்தவர், சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் தாங்கி பிடித்திருக்கிறவர் இன்றைக்கு எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் அறியீர்களா? அவர் எனக்குள்ள இருக்கிறார்ங்கிறத நம்ம உணரதான் நம்ம கிட்ட இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் மாத்திரம் அல்ல, அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜீவனில் அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பதே விசுவாசம். இன்னைக்கு அதை அறிகிறோமா? அறிஞ்சிருக்கிறோமா? இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அது வெறும் வார்த்தை இல்ல. முதல்ல அதை புரியணும். இது ஒரு வல்லமையான உண்மை, நிஜம். எபேசியர் 3:17 பவுல் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறாரு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். அப்ப நம்முடைய நமக்குள்ள அவர் வந்துட்டாரு, நமக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்வதே விசுவாசம். அதனாலதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு ஏன் சொல்றாரு? இந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 4:4 பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால், இன்னைக்கு எந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம சோர்ந்து போகணும்? எந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகணும்? உலகத்தில் இருக்கிற எனக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்கிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். பேதுரு யாருன்னு சொல்லி கிறிஸ்துவ அறிக்கை செய்தார். இன்றைக்கு அதே கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள் வாழ்கிறார், செயல்படுகிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதை உணர்வு பூர்வமாய், அனுபவ பூர்வமாய் உணர்வதே விசுவாசம். இப்ப இதுக்கு உதாரணமா சில காரியங்களை சில மனிதர்களை பார்க்க போகிறோம். பவுல் அவர் சொல்றாரு கலாத்தியர் 1:16 தம்முடைய குமாரனை எனக்குள்ளே வெளிப்படுத்த தேவனுக்கு பிரியமாயிருந்தது. தேவன் கிறிஸ்துவை பவுலுக்கு காட்ட மட்டும் செய்யல, பவுலுக்கு உள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய குமாரனை எனக்குள்ளே வெளிப்படுத்த தேவனுக்கு பிரியமாயிருந்தது. இன்றைக்கு நமக்குள்ளே அவருடைய குமாரனை வெளிப்படுத்துவதற்கு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறபடியினாலதான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இதை நம்ம உணர்கிற இடத்திற்கு வந்தாதான் உண்மையா நம்ம விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்க உங்களை யாருன்னு உங்களுக்கே தெரியலையா? உங்களை நீங்களே அறியீர்களா? அந்த நான்ல இருந்தோம்னா, சரீர பிரகாரமான நான்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இந்த நானை அறியவே முடியாது. இந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கிற இந்த நான்ல நம்ம வாழவே முடியாது. உன்னை நல்லா புரியணும். இந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் தாங்கி பிடித்திருக்கிறவர், அதிசயமானவர்,
இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படிங்கிறத அறிய 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 அறியதான் ஜீவனில் நாம் ஆளுகை செய்ய முடியும். அங்க அடுத்ததா பார்க்கிறோம் பேதுருவ. அங்கே சப்பாணியை பேதுருவும் யோவானும் சுகமாக்குகிறாங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்தே வாசிங்க ஆண்டி. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப் பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அதற்கு பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். போதும். இங்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அங்கே பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒருவனை அவர்கள் பார்க்கிறார்கள். அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் என்னவா? சப்பாணி. அவன் இடுப்புக்கு கீழே எதுவுமே செயல்படாத நிலையில தான் அவன் இருந்தான். அவங்க அவனை பிச்சை கேட்கும்படி அந்த அலங்கார வாசல்ல அவனை உட்கார வைக்கிறாங்க. அப்ப பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். 2 பேரும் அவனை உற்று பார்க்கிறாங்க. இப்பவே அவனை உற்று பார்க்கும் பொழுதே இவர்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அங்க வெளிப்படத் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, அவன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிதான் அங்க பார்க்கிறான். இந்த 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 ஜீவன், இந்த கண்கள் அவனை உற்று பார்க்கும் பொழுதே இந்த ஜீவன் அவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறது. அந்த கான்டாக்ட். அடுத்ததா அவன் பேதுரு சொல்றாரு, வெள்ளி பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட ஒரு ஜீவன் இருக்கு. என்கிட்ட ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமத்தை உடையவர், அவர் ஜீவனை உடையவர். அந்த ஜீவனை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் வலது கையை பிடித்து அவனை தூக்கி விட்ட பொழுது, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த அவனுடைய நரம்புகள், எலும்புகள், அந்த இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீரடைகிறதை பார்க்கிறோம். அங்க ஜீவன் அங்க ஃப்ளோ ஆகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த ஜீவன் அவர்கள் பெற்றிருந்தபடியினாலதான் இந்த ஜீவனை அவனுக்குள்ள கடத்துறாங்க. அவங்க இல்லாதத ஒண்ணு அவனுக்கு கொடுக்கல. அவங்க பெற்றிருந்ததை அவனுக்கு கொடுக்கறாங்க. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே எல்லா விதமான இன்ஃபார்மிட்டிஸும் அது முடங்கி போய்த்தான் ஆகணும். அங்க ஜீவன் கடந்து வந்துதான் ஆகணும். இவர்களுக்குள்ள இருந்த ஜீவன் அவனை தொட்டு அந்த ஜீவனை அவன் சரீரத்தில் அவன் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் அவர் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத அனுபவபூர்வமாய் உணர 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 உணரதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் மூலமாகவும் நடைபெறும் என்பதுல சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஐயோ, இவனை பிடிச்சு தூக்கி விடுறோமே, இவன் எழும்புவானா, நடப்பானா? ஒண்ணுமே சந்தேகம் இல்லை. எங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனை நாங்க கொடுக்க போறோம். எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்க அவனுக்கு கொடுக்க போறோம். அந்த ஜீவன் அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுதே சந்தேகம். ஐயோ, நான் ஜெபிக்கிறேனே, என் ஜெபம் கேட்கப்படுமா? இந்த பலவீனம் சுகமாகுமா? இல்ல. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது அப்படின்னா, கிறிஸ்து இருக்கிறார்னா, நிச்சயமாய் நீங்க சொன்ன வார்த்தைகள் நடக்கும்.
அது மற்றவர்களுக்குள்ளே ஜீவனாக கடந்து போகும் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்போ ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி நிலைகள் ஃபர்ஸ்ட் ஒரு வெளிப்பாடா அங்க பேதுருவுக்கு வெளிப்படுகிறது. நீர் கிறிஸ்து அப்படின்னு ஒரு அடையாளத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அடுத்ததா ஏற்றுக்கொள்ளுதல், ரிசப்ஷன். முதல்ல ரெவலேஷன், அடுத்து ஏற்றுக்கொள்ளுதல், ரிசப்ஷன். விசுவாசத்தினாலே அவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததா இன்ட்வெல்லிங், உள்ளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுதல். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுதல். நாலாவது, நம்ம மூலமா கிறிஸ்து உலகத்திற்கு வெளிப்படுதல். அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:7 பார்க்கிறோம், இந்த மண் பாண்டங்களிலே அந்த பொக்கிஷத்தை, பொக்கிஷமாகிய கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ மார்க் 8:29, மத்தேயு 16 பார்த்தது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறது ஒரு ரெவலேஷன், ஸ்டார்டிங் ரெவலேஷன். கொலோசையர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் அந்த ரெவலேஷனுடைய ஃபுல்னஸ். அப்போ கிறிஸ்து ரட்சகர்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அவர் எனக்குள்ளே வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நம்மள நாமே கேட்டு பார்க்கணும், நான் கிறிஸ்துவை வெறும் கடவுளாக பார்க்கிறனா, தேவனா பார்க்கிறனா, அல்லது எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவை அடையாளம் காண்கிறது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல, தேவனுடைய நோக்கம் இல்ல. நமக்குள்ளே அவரை வெளிப்படுத்துவதுதான் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. கிறிஸ்து நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாய், சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், இந்த நாளிலிருந்து உன்னை நீங்க உணர்ந்து கொண்டே இருக்கணும், இந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். இனி இந்த நான் என்பது இல்லை. எனக்குள்ள இருந்த கோபம், பயம், கலக்கம், மன்னியாத அந்த எண்ணங்கள், இது எதுவுமே நான் இல்ல. அது முதல் ஆதாமின் மூலம் எனக்குள்ள வந்த காரியம். அந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இனி ஜீவிப்பது நான் அல்ல, அந்த நான் இல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், அவர்தான் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறிச்சும் கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற நம் தேவன் எப்படி இருக்கிறாராம்? பெரியவராய் இருக்கிறாராம். இந்த இடத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரும் பொழுதுதான் தேவ புத்திரர்களாய் நாம் வெளிப்பட முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம அவரை எங்கேயோ இருக்கிறவரா நம்ம பார்க்க வேண்டியது அல்ல. அவர் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார் என்பதே நிஜம், சத்தியம். இதை உணர்ந்தவர்களா நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே அவரை தியானிக்கும் பொழுது இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அப்படியே அமைதலா அவரை நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். கண்களை மூடி நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளில உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செலுத்துங்கள். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி அப்படி அமைதலா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடி அப்படியே அன்போடு உங்களை பார்க்கிறதையும் அப்படியே நீங்க கற்பனை பண்ணுங்க. இமேஜினேஷன்ல பாருங்க. மகளே அப்படின்னு அவர் உங்களை கூப்பிடுகிற சத்தத்தை நீங்க பாருங்க. அவர் கேட்கிறார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். மகளே, மகனே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய் அப்படின்னு உங்ககிட்ட அந்த கேள்வி அவர் கேட்கிறார். இந்த கேள்வி கேட்கும் பொழுது நீங்க படித்த இந்த எண்ணம், இந்த காரியங்களை வச்சு நீங்க பதில் சொல்லாதபடி உங்க இருதயம் அவரை குறித்து என்ன பதிலை கொடுக்கிறது? அவரை நீங்க யாரா பாக்குறீங்க? அவரை வல்லமை உள்ளவரா நீங்க பாக்குறீங்களா? அவரை உங்களை மெய்ப்பரா பார்க்கிறீங்களா? என்ன பதிலை உங்க இருதயம் கொடுக்குது அதை அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு, ஆண்டவரே, நீர் வெறுமனே ஏதோ ஒரு சரித்திரத்துல இடம்பெற்றவர் அல்ல,
நீர்தான் என் சொந்த இரட்சகர். நீரே என் தேவனாயிருக்கிறீர். அப்படிங்கிறத அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்க இருதயத்துல நீங்க உணர்வு பூர்வமாய் அவரை யாராய் பார்க்கிறீர்கள் என்பதை உங்க இருதயத்துல இருந்து அவரோடு கூட நீங்க பேச ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தட்டையும் அவர் பார்த்து கேட்கிற கேள்வி, மகளே, மகனே, நீ என்னை யாரென்று சொல்லுகிறாய்? இது அப்படியே உணர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே, நம்ம எல்லாரும் ஒரு பாத்திரமா இருக்கிறோம். ஒரு மண்பாண்டமா இருக்கிறோம். இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் அவருடைய மகிமை இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு மண்பாண்டம். ஆனா இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷமாகிய நீர் நிறைந்து இருக்கிறீர். ஒரு பயங்கரமான ஒரு லைட் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க பாருங்க. அவர் ஃபுல்லா வெளிச்சம். அவர் சொல்றார், நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். அந்த வெளிச்சம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிங்க. உங்க ஒவ்வொருவருக்குள்ளயும் அந்த வெளிச்சம் இருக்கிறத நீங்க உணர உணர உணரவே உங்களுடைய ஆத்துமாவுல, சரீரத்துல நீங்க பட்ட பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். அவர் எனக்குள் பெரியவராய் இருக்கிறபடியினால என் வாழ்க்கையில வந்த அத்தனை பிரச்சனைகளையும் அவரே தீர்க்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார்னா எதுவும் எனக்கு நேரிடுகிறது அல்ல. எது எனக்கு நேரிட்டாலும் அது அவருக்கு நேரிடுகிற காரியம். அதை அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, ஏனெனில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு எதை குறிச்சு பயப்படணும்? அவரில் நம்ம வாழணும். அவர்ல நம்ம ஒன்றாய் கலக்க 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 நமக்கு இந்த பயம் என்பதிலிருந்து நாம் முழுமையாக நாம் வெளியே வர முடியும். அப்படியே சிலுவையில் நமக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவ நீங்க பாருங்க. அவர் எனக்காக, அப்பா நீங்க எனக்காக மரிச்சிருக்கிறீங்க. அந்த கிறிஸ்து இன்றைக்கு எப்படி சீஷர்களோடு கூட அவர் நடந்து கொண்டிருந்தாரோ அதே போல இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறத நீங்க உணர ஆரம்பிங்க. அப்பா, இந்த தேவன் எனக்குள்ளே அவர் இருக்கிறார். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. வெளியில எங்கேயோ தூரமா இருக்கிற கடவுளை நீங்க தேடல. உங்களுக்குள்ளே குடியிருக்கிற தேவனோடு கூட நீங்க அப்படியே ஒன்றிணைந்து இருக்கிறீங்க. அவர்ல வாழ ஆரம்பிங்க. அப்பா, நீர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல. நீர் எனக்குள் இருக்கிறதை நான் ஆழமாக உணர எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மண்பாண்டத்துல உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் வெளிப்படுவதாக அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பின் போதும் நீங்க ஒண்ணு உணரணும். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த இருதய துடிப்பின் வழியாக நீங்க ஒண்ணு உணரணும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நீங்க எப்பெல்லாம் ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்றீங்களோ, அமைதலா இருந்து நீங்க தியானிக்கும் பொழுது அந்த ஹார்ட் பீட் பண்ணுது அப்படின்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க உணருங்க. இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களை அவர் சுமந்தார், அவர் என் இரட்சகராய் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்பாடா இருக்கிறது. இப்போ அவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களோடு கூட அவர் உறவாடி கொண்டு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். என் பாரங்களை அவர் சுமக்கிறார். நான் தனிமையில் இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிங்க. அவர் நமக்கு நண்பனாக, நமக்கு மேய்ப்பனாக
நம் தலைவனாக, நம் தகப்பனாக நம்ம கூட இருக்கிறத நீங்க உணருங்க. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். இன்னைக்கு நான், என் சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. இப்பொழுது நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். இதுதான் ஆழமான உள் மனதின் மனதில இருக்கிற உண்மை. இத நீங்க சொல்ல சொல்ல, இத நீங்க உணரவே உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகிறத நீங்க உணர முடியும். இன்னைக்கு நீங்க செய்ய போகிற வேலைகள்ல, சந்திக்க போகிற மனிதர்கள்ல உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படட்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். என் கண்கள் வழியாக அவர் பார்க்கட்டும். என் வார்த்தைகள் வழியாக அவர் பேசட்டும். அப்படிங்கிற இடத்துக்கு நீங்களும் அவரும் ஒன்றாக கலக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறதை, எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிறதை நாங்கள் உணர, இன்னமும் ஆழமாய் அதை அறிந்து உணர எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உன்னதமான இந்த சத்தியத்தை, நிஜத்தை, உண்மையை நாங்கள் மறக்காமல் வாழ அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு என் மூலமாய், எங்க ஒவ்வொருவர் மூலமாய் இந்த கிறிஸ்து மற்றவர்களுக்கு வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. இன்றைக்கு கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் நிஜமாய் வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டே இருக்கட்டும், இருதயத்தில் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே எங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.